ஒய்ஃபுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணுமா, அம்மாவுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணுமா வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு கோல்டு ரொம்ப ரிஸ்கி. கோல்டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதே அளவு கோல்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். உங்களுக்கு ருப்பியே கம்ப்ளீட்டாக ஒர்த்லெஸ் ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு கோல்டு யூஸ் ஆகும். பட் அந்த டைமில் நீங்கள் போய் அந்த டிஜிட்டல் கோல்டை உங்களால் ரெடீம் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அது ப்ராக்டிக்கலி யூஸ். மேபி ஒரு இட்லியே 500 ரூபாய் கிடைக்கும். கோல்டு வச்சுன்னா கோல்டு கொடுக்கலாம். எவ்வளோ இட்லி வாங்குவீங்க? இப்போ கோல்டு இருக்கிற கோல்டும் உங்களால் லிமிட்டடாக தான் உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டு தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஒய்ஃபுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணுமா, அம்மாவுக்கு கோல்டு வாங்கி கொடுக்குமா வாங்குங்க. இல்லை உங்களுக்கே கோல்டு நிறைய மேல்ஸே இப்போ கோல்டு எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி அந்த கன்சம்ஷனாக பார்த்தா வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு கோல்டு ரொம்ப ரிஸ்கி. நிறைய பேருக்கு என்ன புரியாதுன்னா ஒன்று, கோல்டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதே அளவு கோல்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம பார்க்குற கோல்டு ரிட்டர்ன்ஸில் பெரிய காம்பனண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட இப்போ நம்ம லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 15 வருஷம் கோல்டு ரிட்டர்ன், 20 இயர்ஸ் கோல்டு ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய ரிட்டர்ன் வந்து கம்ஸ் ஃப்ரம் ஐஎன்ஆர் யூஎஸ்டி எக்ஸ்சேஞ்ச் ரேட். கோல்டு ப்ரைஸ்னால கிடையாது. கோல்டு ப்ரைஸ் இப்போ இந்த 2010க்கு அப்புறம் தான் நம்மளுடைய கரன்சி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அதாவது முந்தி வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆஃப் த ஐஎன்ஆர் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கோல்டு ஐஎன்ஆர் வர்சஸ் கோல்டு யூஎஸ்டி இந்த சார்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 2010க்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரெண்டும் சைட் பை சைட் சேமாக ஒரு மாதிரி மூவ் ஆகுது. ஸோ கோயிங் ஃபார்வர்டு இப்போ நீங்கள் இந்தியாவில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் டெஃபினட்டாக இந்தியன் ருப்பி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒரேடியாக டபடபான்னு விழுந்துறாது. அப்போது ருப்பி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கோல்டும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும் ஓவர் ஃப்யூச்சரில். இந்த பழைய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வராது. அஃப்கோர்ஸ் கோல்டு வந்து ஏதாவது ஒரு பயம் வந்தால், பீதி வந்தால் உடனே கோல்டுக்கு போயிடுவாங்க எல்லாம். இப்போ மார்க்கெட் குறையும், ஈக்விட்டி மார்க்கெட் குறையும், கோல்டு ஏறும். பட் ஒரு பெசிமிஸ்டிக் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போது எவ்வளோ கோல்டு நான் கோல்டு வாங்கினேன், எவ்வளோ கோல்டு வச்சுப்பேன், கோல்டு எங்கே வச்சுப்பேன்? இப்போ சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வருமா வராதான்னு தெரியாது. நிறைய பேர் வராதுன்றாங்க. சரி, ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா ஐடியா இல்லாமல் முக்கால்வாசி பேர் ஐடியா இல்லாமல் வாங்கினாங்க சாவரின் கோல்டு பாண்ட்ஸ். ஏதோ ஒரு ரிட்டர்ன் அவங்களுக்கு லக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு, பரவாயில்ல. ஃபிசிக்கல் கோல்டு நம்மளால் வச்சுக்க முடியாது. எவ்வளோ தான் வச்சுக்க முடியும்? அது வாங்கினா அதோட ரிஸ்க் இருக்குது. லாக்கரில் வச்சா லாக்கரையும் திருடுறாங்க, பேங்க் லாக்கரையும். ஸோ எங்கே வச்சாலும் ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கு பெரிய ரிஸ்க் தான். நீங்கள் வந்து டிஜிட்டலாக வச்சுக்கலாம். பட் ஒரு பெரிய கிரைசிஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ருப்பியே கம்ப்ளீட்டாக ஒர்த்லெஸ் ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு கோல்டு யூஸ் ஆகும். பட் அந்த டைமில் நீங்கள் போய் அந்த டிஜிட்டல் கோல்டை உங்களால் ரெடீம் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அது ப்ராக்டிக்கலி யூஸ் இல்லை. ஒரு பெரிய கிரைசிஸ் வந்து உங்களுக்கு ருப்பி ஒர்த்லெஸ் ஆச்சுன்னா மேபி ஒரு இட்லியே 500 ரூபாய் கிடைக்கும். ஒரு இட்லி 500 ரூபாய்னா நீங்கள் கோல்டு வச்சுன்னா கோல்டு கொடுக்கலாம். பட் எவ்வளோ இட்லி வாங்குவீங்க? அது இப்போ கோல்டு இருக்கிற கோல்டும் உங்களால் லிமிட்டடாக தான் உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கோல்டு வாங்குங்க, கோல்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் எவ்வளோ கோல்டு வச்சுக்கணும்னு கேட்டால் 10% வச்சுங்க, 20% வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அது யூஸே இல்லை. அந்த மாதிரி பெரிய கிரைசிஸ் வந்தால் யூஸே இல்லை. உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவில் அவ்வளோதான் உங்களுக்கு கோல்டு இருந்தால் மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் ஓட்டலாம், அவ்வளோதான். அது ருப்பி ஒர்த்லெஸ் ஆச்சுன்னா. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லை. நிறைய பேர் 400 கிராம்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்கிற மாதிரி. அது என்னப்பா 400 கிராம் கணக்கு? இதெல்லாம் பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் அவ்வளோலாம் இல்லை. நல்ல வேலை என் ஒய்ஃபுக்கு பொழைச்சேன்னா என் ஒய்ஃப் இஸ் நாட் கோல்டு கிரேசி. அது சிலதெல்லாம் லக்கு, அவ்வளோதான். காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கும். இப்போ நீ மார்க்கெட்டில் வச்சுக்கன்னா அது மார்க்கெட்டை உடனே லிக்விடாக மாற்ற முடியாது. இப்போ ஒரு கோல்டாக இருந்தால் பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் கொடுத்து கூட நீ அதை லிக்விட் அமௌண்ட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் தாத்தா காலத்தில் 2000 ரூபாய்க்கு இருந்த கோல்டு இன்றைக்கி பாரு 65,000 வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ இப்போ காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2000 இருந்த கோல்டு இப்போ 60,000 வந்துடுச்சு. அப்போ கோல்டு தானே நார்மல் பணவீக்கத்தோட அதிகமாக நமக்கு இதாக இருக்குது. ஸோ அதில் தானே மக்களோட மைண்டு கண்ணை மூடிட்டு போய் விழுகுது. இல்லை, அந்த மாதிரி தப்பான டேட்டா பார்த்தா தப்பான ஐடியா தான் வரும். அது கோல்டை விற்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு கோல்டு ஃபேர் ப்ரைஸில் விற்க முடியாது.